இன்னைக்கு நாம பார்க்க போறது தூய்பனி சீரிஸோட 15th பார்ட். இந்த பார்ட்டோட ஆரம்பத்துல போலீஸ் வந்து கனத்தையும் மெலிசாவையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதை பார்த்த ஸ்கூல்ல இருக்க எல்லாருமே பயங்கர ஷாக்ல இருக்காங்க. அப்போ மெலிசாவோட ஃப்ரெண்ட்ஸும் இது எல்லாமே எக்கிம் தான் பண்ணிருப்பா, எக்கிம் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்து இவங்களை மாட்டி விட்டுருப்பா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே லேலாவும் எக்கிமை பார்த்து இதை நீ தான் பண்ணியா, எதுக்காக இதெல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லி எக்கிமை திட்டுறா. எக்கிமும் இதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை, நான் எதுவுமே கம்ப்ளைண்ட் கொடுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்றா. ஆனா லேலா அதை நம்பாம எல்லாத்தையும் பண்ணிட்டு இன்னசென்ட் மாதிரி நிக்காத, இந்த ஸ்கூலை விட்டு போறனால இங்கிருந்து போ அப்படின்னு சொல்லி சொல்றா. இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருந்த பார்த்த ஆயிஷா உங்க ரெண்டு பேருக்குள்ள என்னதான் பிரச்சனை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேக்குறா. நம்ம எக்கிமோ எதுவுமே சொல்லாம நேரா அங்க இருக்கிற ஆபீஸ் ரூமுக்கு வரா. அங்க வந்து இந்த மாதிரி என்னோட ஸ்காலர்ஷிப்பை கேன்சல் பண்ணிடுங்க, நான் இந்த ஸ்கூலை விட்டு போறேன் அப்படின்னு சொல்லிடுறா. அவங்களும் சரி ஓகே நான் அதுக்கான ப்ராசஸை பாக்குறேன்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கனத் போலீஸ் கார்ல போயிட்டு இருக்கும்போது எக்கிம்க்கு ஒரு மெசேஜ் பண்றான். என்ன பண்றான்னா, எனக்கு மத்தவங்களை பத்தி கவலை இல்ல, நீ நம்பினா மட்டும் போதும், எனக்கும் இந்த ஆக்சிடென்ட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படின்னு சொல்றான். அதை பார்த்து எக்கிம் ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆயிடுறா. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த ஆபீஸ்ல இருக்கிறவங்களும் கேன்சல் பண்ணிருட்டுமான்னு சொல்லி கேக்குறாங்க. ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இல்ல பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெளில வந்துடுறா. இந்த பக்கம் ஓசானும் மெலிசாவை அரெஸ்ட் பண்ண அந்த பதட்டத்திலேயே போய் பிரின்சிபல் கிட்ட சொல்றான். அதுக்கு பிரின்சிபலும் நீ பதட்டப்படாத, எல்லாமே எனக்கு தெரியும், இதுல கனத் மட்டும் தான் விக்டிம், மெலிசாக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஓசானும் கனத்துக்கும் அந்த ஆக்சிடென்ட்க்கும் சம்பந்தமே இல்லையே அப்படின்னு சொல்றான். அதுக்கு பிரின்சிபல் ஆனா அவன் தம்பி சம்பந்தப்பட்டு இருக்கான்ல, அவனை காப்பாத்த கமத் தான் என்ன வேணா பண்ணுவானே, நீ ஒன்னும் பயப்படாத, எல்லாம் எங்க பிளான் பண்ணி தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேரா இந்த ஸ்கூல் ஓனருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி கனத்தோட அப்பா ஒன்னும் ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்காரு, அவரால எந்த பிரச்சனையும் வந்துடாதே நம்ம பிளான்க்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கு அந்த ஸ்கூல் ஓனரும் அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை வராது, அவன் ஒன்னும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படியே பாகரும் உள்ள வந்து கனத் மெலிசா எப்படி இருக்காங்கன்னு பாக்குறதுக்கு நான் உடனே போலீஸ் ஸ்டேஷன் போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட பிரின்சிபலும் இல்ல இல்ல அதெல்லாம் நீங்க போகாதீங்க, நீங்க போய் கிளாஸ் வேலையை பாருங்க, நாங்க அதை ஹேண்டில் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்றான். ஆனா பாகர் இல்ல இதான் என்னோட வேலையே, நான் கண்டிப்பா போலீஸ் ஸ்டேஷன் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. இந்த பக்கம் கிளாஸ்ல எல்லாருமே இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. டீச்சர் வந்து எல்லாரும் அமைதியா இருக்க சொல்றாங்க. ஆனா யாருமே சைலண்டா இல்லாம எங்க ஃப்ரெண்ட்ஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, நாங்க எப்படி சைலண்டா இருக்குதுன்னு சொல்லி கிளாஸையே கேன்சல் பண்ணிடுறாங்க. நம்ம எக்கிமோ லைலா கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் அந்த ஸ்கூலை விட்டு போவதுக்கு காரணம் இருக்கு அப்படின்னு சொல்றா. லைலாவும் அதான் தெரியுமே, நீ எப்படி அவனை விட்டு போக மாட்ட, இதை வேற எனக்கு எதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்றா. எக்கிமோ அவகிட்ட பேச ட்ரை பண்றா. ஆனா லைலா இவ பேசுறதை கேட்கற மாதிரியே இல்ல, சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா. அதை பார்த்து ஆயிஷாவும் வந்து இவங்க சண்டையை தடுத்து நிறுத்திடுறா. அப்படியே நம்ம லைலா அசீஸ் எங்க இருக்கான்னு அவனை தேடிக்கிட்டு போறா. நேரா ஸ்விம்மிங் பூல் போறா. அப்போ அசீஸ் அங்க இருந்து நீ என்னதான் தேடிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு லைலாவும் ஓ அப்படியா, அப்படியே எதுக்காக தேடுறனோ உனக்கு தெரியும்ல, சரி சொல்லு அந்த மெசேஜ் நீ தான் எனக்கு பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அப்போ அசீஸும் உண்மையை சொல்லாம இல்ல நான் ஒன்னும் பண்ணல, அது கனத் தான் பண்ணா, எக்கிமை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவன் உன்னை தூக்கி போட்டு எக்கிம் பின்னாடி போயிட்டான், இது கனத் நார்மலா பண்ற ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்றா. அதை கேட்ட லைலாவும் சிரிச்சுட்டு நீ இன்னும் என்ன பைத்தியக்காரின்னு நினைச்சிட்டு இருக்கியா, இவ்வளவு கான்பிடென்ட்டா போய் சொல்ற அப்படின்னு சொல்லிடுறா. அதை கேட்ட உடனே நம்ம அசீஸும் லைட்டா டென்ஷன் ஆகி அவளை அப்படியே வீல் சேர்ல தள்ளிட்டு போயிட்டு இருக்கான். அப்ப லைலா சொல்றா நீ எதுக்கு டெக்ஸ்ட் பண்ண, நானே வேணா கெஸ் பண்ணவா, உனக்கு உன் அண்ணன் கனத் மாதிரி இருக்கணும்னு ஆசை, அதனாலதான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேக்குறா. அதுல கோவப்பட்டு அவளை ஸ்விம்மிங் பூலுக்குள்ள தள்ளான்னு போய் தள்ளாம அப்படியே நிறுத்திடுறான். அதுக்கு லைலாவும் பயப்படாம சிரிச்சுட்டு எப்படியோ இந்த ஸ்கூலுக்கு வர்றதுக்கான ஒரு காரணமா நீ இருந்துட்ட, நீ அந்த மெசேஜ் பண்ணதால தான் நான் இந்த ஸ்கூலுக்கே வந்தேன், இப்போ நான் இந்த ஸ்கூல்ல தானே இருக்கேன், இனிமே நான் கனத்தை எப்படி லவ் பண்ண வைக்கிறதுன்னு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அதை கேட்ட நம்ம அசீஸும் ஓ அப்படியா சரி ஓகே நீ என்னவோ பண்ணு அப்படின்னு சொல்லிடுறான். இந்த பக்கம் எக்கிம் ஆயிஷா எல்லாம் கேண்டீன்ல உட்காந்துட்டு இருக்காங்க. உட்காந்துட்டு அரெஸ்ட் பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஆயிஷாவும் உனக்கும் லைலாவுக்கும் என்னதான் பிரச்சனை, இன்னைக்கு அதை சால்வ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றா. உடனே பெக்கீரும் சரி நான் போய் லைலாவை கூட்டு வரேன்னு எழுந்திருச்சு போறான். அப்படி போகும்போது அங்க இருக்கிற பசங்களாம் அவன் மேல தண்ணி எடுத்து அடிச்சிடறானுங்க. அதை பார்த்துட்டு யார் அடிச்சதுன்னு சொல்லி கோவத்துல அவங்க எல்லாரையும் கேட்டுட்டு இருக்கான். ஓசானும் வந்து நான் தான் அடிச்சேன், இப்ப என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கான். எக்கிம் வந்து தடுத்து நிறுத்தினதுக்கு அப்புறமா அந்த பசங்க எல்லாம் உன்னாலதான் கனத்தையும் மெலிசாவையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட பெக்கீரும் எது என்னாலயா, நீங்களாம் ரொம்ப யோகியவானா, எனக்கும் எக்கிம்க்கும் நீங்க என்ன பண்ணீங்கன்றதெல்லாம் மறந்து போச்சா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் தண்ணி பாக்கெட் எடுத்து அவங்க மேல அடிச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அதை ஜெய்டா வந்து பாத்துடுறா. பார்த்துட்டு இவன் மேல கோவப்பட்டு அங்கிருந்து போறா. நம்ம பெக்கீரும் எவ்வளவோ காம்ப்ரமைஸ் பண்ண பாக்குறான். ஆனா அவ இவன் சொல்றது எதையுமே கேட்கல. இந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ் கனத்தை விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அந்த காரோட போட்டோவை காமிச்சு இந்த கார் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு கனத்தும் தெரியும், இது மெலிசாவோட கார் தான் அப்படின்னு சொல்றான். இந்த காரை நீ யூஸ் பண்ணிருக்கியான்னு கேக்குறாங்க. அதுக்கு கனத்து இல்ல நான் யூஸ் பண்ணதில்ல அப்படின்னு சொல்லிடுறான். ஆனா அந்த பக்கம் மெலிசாவை கேட்கும்போது இந்த காரை கனத்து ஒரு நாள் கேட்டான், அவங்க கிட்ட கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிடுறான். அப்படியே அந்த மாஸ்கையும் எடுத்து காமிக்கிறான். அதை பார்த்துட்டு ரொம்பவே பயந்து போய் இதுக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது, இது எல்லாமே எக்கிம் தான் பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லி எக்கிம் மேல பழிய போட்டுறா. அப்போ இந்த பக்கம் போலீஸ் கனத் கிட்ட சொல்றான் அந்த கார் ஃபுல்லாவும் உன்னோட ஃபிங்கர் பிரிண்ட் தான் இருக்கு அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட கனத் ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். நான் யூஸ் பண்ணாம எப்படி என்னோட ஃபிங்கர் பிரிண்ட்ல அதுக்குள்ள வந்துச்சுன்னு ஒன்னும் புரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கான்.
அப்போ அவனோட லாயரும் போலீஸ் கிட்ட பேசி கனத்தை அங்கிருந்து வெளியில கூட்டு வந்துடுறாரு. மெலிசா வெளியில அவங்க அப்பாவோட பேசிட்டு இருக்கா. அப்போ சலீமும் பாகரும் உள்ள வராங்க. அவங்கள பார்த்த ஸ்கூல் ஓனரும் மெலிசாவோட அப்பாவும் நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க, நாங்களே பாத்துக்கிறோம், நீங்க போங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா சலீம் இல்ல, நாங்க எங்க ஸ்டூடெண்ட்ஸை பார்க்க வந்தோம், இதுதான் எங்களோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஆர்கியூ பண்ணிட்டே இருக்காங்க. அதை பார்த்த அந்த லாயரும் சலீமை தனியா கூட்டு போய் நான் தான் உனக்கு இந்த வேலையை வாங்கி கொடுத்தேன், எதுக்கு நீ தேவையில்லாத விஷயத்தெல்லாம் மூக்க நுழைக்கிற அப்படின்னு சொல்றான். ஆனா சலீம் இவன் சொல்ற எதையுமே கேட்க மாட்டான். அப்படியே கனத்தும் வந்து பாகரை பாக்குறான். பார்த்து இந்த மாதிரி இங்க இந்த விஷயத்தை பத்தி என்னோட அம்மா கிட்ட சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்றான். பாகரும் அந்த அசீஸ் சொன்ன விஷயம் பத்தி உன்கிட்ட பேசணும்னு சொல்றாங்க. அது கனத்தும் நம்ம அப்புறம் அதை பத்தி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறான். மெலிசாவும் கனத் கிட்ட வந்து நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்றா. அதை கேட்ட கனத் என்ன பேச போற, அதான் எல்லாத்தையும் போலீஸ் கிட்ட சொல்லிட்டியே அப்படின்னு சொல்லி கோவப்படுறான். மெலிசாவும் நானா சொல்லல, என் அப்பா சொன்னிதான் சொன்ன அப்படின்னு சொல்றா. அதுக்குள்ள அந்த இடத்துக்கு எக்கிமும் வர்றா. அவளை பார்த்து நம்ம மெலிசா பயங்கர கடுப்பாயிட்டு என்ன நாங்க ஜெயில இருக்கோம்னு பார்க்க வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கா. அதை பார்த்து அவங்க அப்பாவும் மெலிசாவை அங்கிருந்து நம்ம போலான்னு சொல்லி கூட்டு போயிடுறாரு. நம்ம கனத்தும் மெலிசாவை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். அப்ப எதுக்காக எனக்கு இந்த மெசேஜ் அனுப்பிச்ச அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்கறா. அதான் உண்மை, அதனாலதான் அனுப்பிச்சேன், நீ என்ன பார்க்க தானே வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். நான் இப்போ உன்னை பார்க்க வந்தனான்றது முக்கியம் இல்ல, நான் இந்த ஆக்சிடென்ட்டை பண்ணது யாருன்னு கண்டுபிடிச்சே ஆகணும், நான் அதை பத்தி போலீஸ் கிட்ட பேசலாம் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா உள்ள போய் போலீஸை பார்த்து என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்கறா. அவனும் அந்த கேஸ்ல நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றான். அதை கேட்ட அவ இது ரொம்ப சந்தேகமா இருக்கே, அந்த கார் எங்கேயுமே இல்லாம திடீர்னு இப்போ வந்து அதுல கனத்தோட ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் இருக்குன்னா இது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கு அப்படின்னு சொல்றா. அதுக்கு அந்த போலீஸும் ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான், இது பின்னாடி யாரோ இருக்காங்க, நான் இதை பத்தி வேற ஏதாச்சும் கண்டுபிடிச்சுன்னா நான் அப்புறம் சொல்றேன், நீ போய் படிக்கிற வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி அவளை அனுப்பிச்சு வச்சிடறான். அனுப்பிச்சு வச்சுட்டு இந்த கேஸை அவன் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஃபைலை ஓபன் பண்ணி பார்க்கறான். பார்த்துட்டு அந்த மனநல பாதிக்கப்பட்டவன் யாரையோ பார்த்தேன்னு சொல்லியிருப்பான், அவன் யாரா இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் கனத் ரொம்ப கோவமா நடந்துகிட்டு இருக்கான். அப்போ மெலிசாவும் எதுக்கு இவ்வளவு டென்ஷனா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. அதுக்கு கனத் நான் எப்படி டென்ஷன் ஆகாம இருக்க முடியும், திடீர்னு என்னோட ஃபிங்கர் பிரிண்ட் எப்படி உன்னோட கார்ல வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கு மெலிசாவோட அப்பாவும் ஒருவேளை அந்த ஹலீல் பண்ணிருப்பான், இவ்வளவு நாளா நம்மள பிளாக்மெயில் பண்ணி காசு வாங்கிட்டு இருந்தான், நான் தர முடியாதுன்னு சொன்னதால உன்னை இந்த பிரச்சனையில மாட்டி விட பாக்குறான் போல அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட கனத்தும் அந்த காரை தான் நீங்க தான் ஒழிச்சு வச்சிருக்கீங்கன்னீங்களே, அந்த கார் எப்படி அவனுக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கு அவனும் ஒருவேளை நம்மள ஃபாலோ பண்ணிட்டே வந்து கண்டுபிடிச்சிட்டு இருப்பான், நாங்க இதை பாத்துக்கிறோம், நீ ரொம்ப டென்ஷன் ஆகாத அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படியே கனத்தும் மெலிசா கிட்ட வந்து நீ எதுக்கு போலீஸ் கிட்ட நான் உன் காரை எடுத்தேன்னு சொன்னேன், நான் தான் எடுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்றான். அதுக்கு மெலிசாவும் நான் ஏதோ ஒரு பதட்டத்தை சொல்லிட்டேன்றா. இப்படி ரெண்டு பேரும் சண்டை போட்டுன்னு இருக்கும்போது அவங்க அப்பாவும் சரி ஓகே நம்ம இதை பத்தி அப்புறம் பேசிக்கலாம் சொல்லிட்டு மெலிசாவை அங்க இருந்து கூட்டு போயிடறான். இந்த பக்கம் நம்ம ஹலீல் ஹவுஸ் புரோக்கர் கிட்ட இந்த மாதிரி எக்கிமோட வீட்டை நான் தான் வாங்கினேன்னு சொல்லிட்டு யார்கிட்டயும் சொல்லாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ எக்கிம் அந்த பக்கமா வரா. வந்து இவன் கிட்ட ஸ்கூல்ல நடந்த அரெஸ்ட் பத்தியும் போலீஸ்க்கு அது சம்பந்தமான எவிடன்ஸ்லாம் இருக்கு, கூடிய சீக்கிரம் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. இதை கேட்டவனே அவன் ரொம்பவே பயந்து போயிடுறான். இன்னொரு பக்கம் நம்ம பாகரும் சலீமும் உட்காந்து கனத்துக்கும் அசீஸ்க்கும் இருக்கிற பிரச்சனையை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம சலீமும் நான் திரும்பவும் கவர்மெண்ட்க்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன், அதை பத்தி நான் எமினாவை பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா எமினா கிட்ட போய் இந்த மாதிரி ராகிங்க்கு எதிராக நான் கவர்மெண்ட்க்கு ஒரு பெட்டிஷன் எழுத போறேன், அதுக்கு நீ சாட்சியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதுக்கு எமினாவும் சரி ஓகேன்னு ஒத்துக்கிறா. ஆனா அவங்க அப்பா வந்து இதை பாத்துறாரு. பார்த்துட்டு அவளை அங்கிருந்து அனுப்பிச்சு வச்சுட்டு நம்ம சலீம் கிட்ட இந்த மாதிரி என் பொண்ணை எந்த விஷயத்திலையும் இன்வால்வ் பண்ணாதீங்க, அப்படி பண்ணீங்கன்னா அவளோட ஸ்காலர்ஷிப் கேன்சல் ஆயிடும், இந்த மாதிரி ஸ்கூல்ல வாய்ப்பு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம், இல்லைன்னா என் பொண்ணும் என்ன மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போய் அவன் வேலையை பார்க்கறான். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அங்க ஒரு ரெட் கலர் ஸ்கெட்ச் இருக்கு. அதை பார்த்த உடனே இவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அது என்னன்னா சலீமை பத்தி அந்த பிரின்சிபல் இவனை கம்பல் பண்ணி அந்த மிரர்ல எழுத சொல்லியிருப்பான். இவனும் வேற வழி இல்லாம சலீமை பத்தி தப்பா எழுதி வச்சுட்டு வந்திருப்பான். சோ அதை நினைச்சு ரொம்ப குற்ற உணர்ச்சியில ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறான். இன்னொரு பக்கம் நம்ம லைலாவும் ஆயிஷாவும் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம லைலா கனத்துக்கு மெசேஜ் பண்ணிருக்கா, அவன் இன்னும் இதை பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கா. அதை பார்த்து ஆயிஷாவும் நீ எதுக்கு அதை பத்தி கவலைப்படுற, நீ என்ன பைத்தியமா, அவன் தான் உன்னோட ஆக்சிடென்ட்டே பண்ணியிருக்கான், அவனை பத்தி எதுக்கு யோசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கா. அப்போ அதுக்கு நம்ம லைலாவும் நான் அவனை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறா. அதை கேட்டு ஆயிஷா ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. ஷாக் ஆயிட்டு நீ என்ன சொல்றன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இவளை கேட்கறா. லைலாவும் ஏன் நான் லவ் பண்ணக்கூடாதா, நீ மட்டும் அந்த தாகனை லவ் பண்றல, அதுவும் ஸ்கூல்ல பெரிய பணக்கார வீட்டு பையன் அப்படின்னு சொல்லிடுறா. அதை கேட்ட ஆயிஷா சிரிச்சுட்டு உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு, எதோட கம்பேர் பண்ற, அவன் பணக்காரனா இல்லையான்றது மேட்டர் கிடையாது, அவனும் என்ன லவ் பண்றான், அந்த மாதிரி கனத்து உன்னை லவ் பண்றானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. அதுக்கு லைலா எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கா. ஆயிஷாவும் தெரியுது இல்ல அவன் உன்னை லவ் பண்ணலன்னு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எழுந்திருச்சு போறா. நம்ம லைலாவும் அவளோட புக்கை தூக்கி கீழே போட்டு இதையும் எடுத்துட்டு போ, நீயும் எக்கியமும் போய் ஒன்னா இருங்க, எனக்கு யாருமே தேவல அப்படின்னு சொல்லிட்டு தனியா எழுதுகிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஓசானும் மெலிசாவும் பீச்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. மெலிசா கனத்து அரஸ்தானதை பத்தி ரொம்ப ஃபீல் பண்ணி சோகமா இருக்கா. அதுக்கு ஓசானும் ஒன்னும் கவலைப்படாத, இது என்ன நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டைமா, எல்லாம் சரியாகிடும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு மெலிசா இல்ல என்னால கனத்துக்கும் பிரச்சனை, என்ன யாரும்
யாரும் லவ் பண்ற தகுதியை நான் இழந்துட்டேன், நான் எங்க அம்மா போன இடத்துக்கே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடலுக்குள்ள குதிக்க போறா. ஓசானும் போய் அவளை தடுத்து நிறுத்தி, எதுக்காக சும்மா கணக்கு பின்னாடியே போயிட்டு இருக்க, அவன் தான் உன்னை லவ் பண்ணலன்னு தெரியுது இல்ல, தெரிஞ்சும் ஏன் அவன் பின்னாடி சுத்துற, இன்னும் எவ்வளவு நாளைக்கு இதையே பண்ணிட்டு இருக்க போற, நானும் ரொம்ப வருஷமா உன் பின்னாடியே தான் சுத்திட்டு இருக்கேன், அது தெரிஞ்சும் நீ என்ன வச்சு விளையாடிக்கிட்டே தான் இருக்க, சீரியஸாவே எடுத்துக்க மாட்டேன்ற, நானும் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு மெலிசாவும், நம்ம ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்தே ஒன்னா வளர்ந்துருக்கோம், சண்டை போட்டு இருக்கோம், நான் உன்னை ஒரு என்னோட ஃப்ரெண்டா தான் பார்க்க முடியுது, என்னால உன்னை லவ் பண்ண முடியல, உன்னை பார்க்கும் போதெல்லாம் நீ என்னோட சின்ன வயசுல இருந்து கூட வளர்ந்த ஃப்ரெண்டா தான் தெரியுற, என்னால உன்னை லவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. நம்ம கணத்தும் ஹலீல பார்க்கலாம்னு சொல்லிட்டு கடைக்கு வரான். கடையில ஆரிஜின் இருக்கான். ஹலீல் எங்கன்னு கேட்கறான். அவன் இங்க இல்ல, வெளியில போயிருக்கான், நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கானுங்க. அந்த சமயத்துல ஹலீலும் வந்துடுறான். அவன் வந்த பிறகு நம்ம கணத்தை அவனை பிடிச்சி, நீ தான் அந்த கார்ல என்னோட ஃபிங்கர் பிரிண்ட்லாம் வச்சியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஆயிஷாவோட அப்பாவும் வந்துடுறாரு. வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்கறாரு. அதுக்கு நம்ம ஹலீல், இவன் தான் லைலாவை இடிச்சான் அப்படின்னு சொல்லி மாட்டி விட்டுறான். அப்படியே அந்த ஏரியாவோட மொத்த கூட்டமும் இவனை சூழ்ந்து இவனை திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. லைலாவோட பாட்டியும் ஓடி வந்து இவனுக்கு சாபம் விட்டுட்டே இருக்காங்க. இதை பார்த்த லைலாவும் எக்கிமும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நம்ம லைலாவும் வந்து, இவனுக்கு அந்த ஆக்சிடென்ட்டுக்கு சம்பந்தம் இல்ல, இவன் என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறா. அதை கேட்டவனே ஹலீலும் அந்த இடத்த விட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறான். போனதுக்கு அப்புறமா லைலாவும் கனத் கிட்ட இப்படி நடந்ததுக்கு சாரி அப்படின்னு சொல்றா. நம்ம எக்கிமும் என்ன பேசுறன்னு தெரியாம தனியா நின்று இவங்கள பாத்துக்கிட்டு இருக்கா. கனத்தும் அப்படியே வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்து இதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கும்போது அசீஸ் இவனை பார்த்து, என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன போய் போட்டு கொடுக்கலையா, இதை யாருக்காக பண்ண, எனக்காகவா இல்ல உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்காகவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். கனத் எதுவுமே பதில் சொல்லாம அமைதியாவே இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம அசீஸ், லைலாக்கு நான் தான் மெசேஜ் பண்ணேன்னு அவகிட்ட போய் போட்டு கொடுத்துட்டியா, அவ இன்னும் உன்னை லவ் பண்ண வைக்கலாம்னு நம்பிக்கிட்டு இருக்கா, அவளை எப்படி ஹேண்டில் பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். கனத்தும் டென்ஷன்ல ஏந்து வந்து, இப்போ உனக்கு என்னடா வேணும், இப்போ நான் நீ தான் பண்ணணும் உன்னை மாட்டி விடணும், அதனால நான் ஒரு செல்ஃபிஷ் பர்சனா உனக்கு தெரியணும், இதானே வேணும், ஆனா நான் அதை பண்ண மாட்டேன், யாராவது அரெஸ்ட் ஆகணும்னா அது நானாவே இருந்துட்டு போறேன், மத்தவங்க யாருக்கும் எதுவும் ஆக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ள போயிடுறான். இவன் இப்படி தியாகியா இருக்கிறது நம்ம அசீஸ்க்கு சுத்தமா பிடிக்கல. அப்படி கனத் தனியா இருக்கும்போது ஹசல் கால் பண்றா. கால் பண்ணி லோக்கல் ஏரியால சண்டை ஏதோ நடந்துச்சாமே, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. அந்த சமயத்துல எக்கியமும் உள்ள வந்துடுறா. அவன் வந்தவனே, சரிவா நான் கனத் கிட்ட தான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளையும் வீடியோ காலில் காமிக்கிறா. ரெண்டு பேரும் பேசாம பார்த்துட்டே இருக்காங்க. அப்படியே நம்ம அசலும் போனை கொடுத்துட்டு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வெளியில போயிடுறா. இவங்க ரெண்டு பேரும் பேசாம பார்த்துட்டே இருக்காங்க. நம்ம எக்கியமும் எதுக்காக அப்படி பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. அதுக்கு கனத்தும், நம்ம ரெண்டு பேரும் பேசணும்னு அவசியம் இல்ல, நான் எவ்வளவு டென்ஷன் ஆனாலும் உன்னை பார்க்கும்போது எல்லாமே சரியான மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றா. அதை கேட்ட எக்கிம், ஏரியால வந்து கலவரம் பண்ணிட்டு இந்த டைலாக்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. அப்புறம் கனத்தும், சரி ஓகே, நீ எப்பதான் என்ன லவ் பண்றன்றத ஒத்துக்க போற, கூடிய சீக்கிரம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு குட் நைட் சொல்லிட்டு போனை வச்சிடறான். அசல் வந்து என்ன பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. அதுக்கு எக்கிம் சிரிச்சுட்டே இருக்கா. அப்பதான் அசல், நீங்க ரெண்டு பேருமே நிஜமா லவ் பண்றீங்களா அப்படின்னு கேட்கறா. அதுக்கு எக்கிமும், இல்ல இந்த விஷயத்துல எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்கேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஹசலும், எதுக்கு நீ கன்ஃபியூஷனா இருக்க, அவனை பார்த்து அவன்கிட்ட அவனை பத்தி நீ என்ன நினைக்கிறன்னு உண்மையை சொல்லிடு அப்படின்னு சொல்றா. அதுக்கு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில நேரா கனத்தோட வீட்டு பக்கம் போறா. அங்க போய் அவனை பார்த்து, இந்த மாதிரி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், நீ எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஸ்கூலுக்கு வந்த புதுசுல உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்காது, உன்னை மட்டும் இல்ல இந்த ஸ்கூல்ல இருந்த நிறைய பேரை எனக்கு பிடிக்கல, ஆனா போக போக உனக்கும் அந்த ஆக்சிடென்ட்டுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன், ஆனா அதை சம்பந்தப்பட்ட யாரையோ நீ காப்பாத்த நினைக்கிறன்றதும் எனக்கு தெரியும், அந்த ஆக்சிடென்ட்டை பண்ணவங்களுக்கு அதுக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்கிற வரைக்கும் நான் இதை விடவே மாட்டேன், நீ அப்படி யாரை தான் காப்பாத்த நினைக்கிற, மெலிசாவா ஓசானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. அதுக்கு கனத்தும், இல்ல நான் அதை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் நம்ம கனத்தும், நீ உன் ஃப்ரெண்டுக்காக ரொம்பவே கஷ்டப்படுற, அதே போலதான் நானும், நம்ம ரெண்டு பேருமே மத்தவங்களை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கோம், இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்ச நேரமாவது எதை பத்தி யோசிக்காம நம்ம ரெண்டு பேரும் கொஞ்சம் செல்ஃபிஷா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்கியமா அவளோட வீட்டுக்கு கூட்டு போறான். கூட்டு போய் என்ன பண்ணலாம்னு பார்க்கும்போது, சரி சமைக்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் லஞ்சுக்காக சமைச்சிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல இந்த பக்கம் மெலிசா, அந்த ஹலீல் தான் இது எல்லாத்துக்கும் காரணம், அவன் தான் எங்களை போட்டு விட்டுருக்கான், அதனாலதான் அரஸ்டே நடந்திருக்கு, அவனை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு ஓசானோ, நீ எதுவும் பண்ணாத நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அந்த சமயத்துல பெக்கீர் அந்த பக்கமா நடந்து வந்துகிட்டு இருக்கான். நேரா போய் ஜெய்தாவை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா ஜெய்தா இவனை சுத்தமா கண்டுக்காம அங்கிருந்து போயிடுறா. அப்படி அவன் தனியா நின்னுட்டு இருக்கும்போது ஓசான் கேங் வந்து அவனை அப்படியே கவரை போட்டு மூடி கூட்டு போய் ஒரு குப்பை தொட்டிக்குள்ள போட்டு அடைச்சிடறானுங்க. அடைச்சு செயின் போட்டு லாக் பண்ணி அந்த குப்பை தொட்டியை ஸ்கூல்ல இருந்து ஒரு வண்டியில ஏத்தி வெளியில அனுப்பிச்சு விட்டுறானுங்க. நம்ம பெக்கீரும் பயந்து போய் என்ன பண்றதுன்னு தெரியாம கத்திக்கிட்டே இருக்கான். அப்படி அங்க கட் பண்ணி 15th எபிசோட முடிச்சுக்கலாம். அப்படியே நீங்க கமெண்ட்ல வந்து கேட்கறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், இந்த வீடியோ போகிற ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. இந்த சீரிஸ் முடிகிற வரைக்கும் இப்படிதான் இருக்கும் போல. ஏன்னா நிறைய டைம் இந்த சீரிஸை எடிட் பண்றதுக்கும் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்றதுக்குமே டைம் ஓடிடுது. இதுக்கு நடுவில் என்னோட வேலை வேற. இதுக்கு அடுத்து நிறைய சீரிஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஆனா அது எல்லாமே ஷார்ட் சீரிஸ் தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமே இந்த சீரிஸை முடிச்சிடறேன். இதோட நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, பை பாய்.
மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.